அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம டிஆர்பி நியூஸ் ஒன்று வெளியிட்டிருக்கு. பட் அதனுடைய நியூஸ் பார்த்திங்களா என்னென்ன ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு இன்றைக்கி ஒரு ப்ரெஷ் நியூஸாக வெளியிட்ருக்காங்க. என்னென்னு பார்த்திங்களா பாருங்கள், செய்தி எண் 2392 இன்றைக்கி டேட்டில் 7/10/2020. என்னென்னா ரொம்ப முக்கியமானது, அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 2708 உதவி பேராசிரியர்கள் நிரந்தரமாக நியமிக்கப்படுவார்கள் அப்படின்ட்டு. பட் எப்படி சூஸ் பண்ணுவாங்க அப்படின்றதே தான் நம்ம இதில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க. ஓகேங்களா? ஏற்கனவே நமக்கு ஒரு 4000 அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எடுக்கிறேன் அப்படின்னு நோட்டிஃபிகேஷனை விட்டு நிறைய பேர் அப்ளிகேஷனும் போட்டாங்க. ஓகேங்களா? அப்படின்றப்ப இப்போ நிறைய கோர்ட்டு கேஸு அதில் கேஸ் போயிட்டே இருக்குது. ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்களா, கெஸ்ட் லெக்சரை பர்மனெண்ட் பண்ணோம், கெஸ்ட் லெக்சருக்கு தனியாக எக்ஸாம் வச்சு எடுக்கணும் அப்படின்னு ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் அளவுக்கு நிறைய அது போயிட்டே இருக்குது. ஸோ அதனால் இப்போ ப்ரெசண்ட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கு தகவலே தெரியாமல் இருந்துச்சு. ஏன்னா 2 முறை நோட்டிஃபிகேஷனை விட்டு திரும்ப நமக்கு அது எடுக்காமே இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ செட் எக்ஸாம் இடையில் அது ஒரு கன்ஃபியூஷனை பண்ணிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா? ஏன்னா செட் எக்ஸாம் அப்ளை பண்ணவங்க இதுவும் எழுதலாம் எக்ஸாமு அப்படின்னு ஒரு இடையில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அது ஒரு கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. ஓகேங்களா? இப்போ எல்லாத்துக்குமே நமக்கு முழுமையான சொல்யூஷன் கிடச்சிருக்கு. என்னென்னா, ஒன்று செட்டு ரிசல்ட்டை விட்டாங்க, ரெண்டாவதாக பார்த்திங்களா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு ஒரு இவ்வளோ ப்ரொஃபஸரை நாங்கள் எடுக்க போகிறோன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்றப்ப செட் எக்ஸாம் பாஸ் பண்ணவங்க கண்டிப்பாக இதை இந்த எக்ஸாமை எழுதலான்ட்டு. ஓகேங்களா? சரி, நிரந்தரமாக நிரப்பப்படுவார்கள் அப்படின்ட்டு. ஸோ மருத்துவம் உயர்கல்வியும் தனது இரு கண்களாக கொண்டு இது செயல்படுத்த போகிறாங்க அப்படின்னு நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நம்மளுடைய மாணவர்களுக்கு சொல்லியிருக்காரு. கடந்த 4 ஆண்டுகள் 37 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. இதில் நிறைய டிபார்ட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்டினுடைய ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படின்றப்ப நமக்கு போஸ்ட் இப்போ உதவி பேராசிரியர் பணியிடம் நிறைய தேவைப்படுது. ஓகேங்களா? அப்படின்றப்ப அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி 2708 உதவி பேராசிரியர் நிரந்தரமாக நிரப்பிட தற்போது முதலமைச்சர் ஆணையிட்டுள்ளார். மேற்பட உதவி பேராசிரியர் நேரடி நியமனம். ஓகேங்களா? ஸோ நேரடி நியமனம் டிஆர்பி போர்டு. ஸோ அப்படின்றப்ப கண்டிப்பாக இது எக்ஸாம் வச்சு தான் எடுக்க போகிறாங்க அப்படின்றது. ஓகேங்களா? அதை மைண்டில் வச்சுக்கோங்க. யாரெல்லாம் செட் எக்ஸாம் பாஸ் பண்ணிக்கிறீங்களோ அல்லது நெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிக்கிறீங்களோ கண்டிப்பாக அவங்க இந்த எக்ஸாமை இதுக்கு ப்ரிப்பரேஷனில் இருங்க அப்படின்றத முக்கியமான தகவலை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஃபர்தர் அடுத்து ஏதாவது நியூஸ் வந்துச்சுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எல்லா தகவலும் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.